ஒருவருடைய ஜாதகத்துல திருமணம் அந்நியத்திலா அல்லது சொந்தத்தில் அமையுமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எளிமையா கண்டுபிடிக்க முடியும். புதன் அப்படிங்கிறது தாய் மாமா மாமன் வகையறாவை சொல்லக்கூடியது புதன் கிரகம். ஒரு ஜாதகத்துல புதன் ரொம்ப பலமாக இருக்கின்ற பட்சத்துல 7ஆம் அதிபதியோட புதன் சம்பந்தப்பட்டிருக்கின்ற பட்சத்துல உறுதியா அவங்களுக்கு சொந்தத்தில் அமையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலோ அல்லது அந்த பையனுடைய ஜாதகத்திலோ 7ஆம் இடத்தோடு பாவகிரகங்கள் சம்பந்தம் இருக்கு, புதன் நீசமாயி நீச பங்கம் அடையல அப்படின்னா அவங்களுக்கு முறை பிரகாரம், அதாவது தாய்மாமன் வழியில மாமன் அத்தை வகையில இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வராது அப்படிங்கிற அமைப்பை இதுல நிச்சயமா சொல்ல முடியும். ஒருவேளை அதை மீறியும் பண்ணா அதுல ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். பிற அமைப்புகளை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா 7ல சனி இருக்கிறது, 7ஆம் அதிபதியோட சனி சேர்ந்து இருக்கிறது, அல்லது ராகு கேதுக்கள் 7ஆம் இடத்தோட அமர்வுல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல வெளியூர் வெளி அமைப்பு சம்பந்தமே இல்லாத குடும்பத்திலிருந்து சம்பந்தம் படுத்தக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா நடக்கும். அதே மாதிரி புதன் நல்ல நிலைமைகள்ல 7ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ இல்ல லக்னாதிபதியோடயோ சேர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி உச்சமா இருக்குது அப்படின்னா உறுதியா அவர்களுக்கு தாய்மாமன் வகையில நிச்சயமா வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் புதனுடைய லக்னங்கள்ல புதனுடைய ராசிகள்ல இருக்கக்கூடிய பட்சத்துல மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நீங்க முறை பிரகாரம் திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா உண்டு. ஆனா உங்க ஜாதகத்துல புதன் கெடாம இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க கவனிச்சு அதற்கு தகுந்த மாதிரி வெளிவரனா அல்லது சொந்தத்தில் அமையுமா அப்படிங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். நன்றி.